கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை. காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை. காயங்களை கட்டியது உங்க
மத்தியில் அசைவாடுங்க அப்பா. ஆண்டவரே இந்த மட்டும் எங்களை பாதுகாத்த நேசரே அப்பா, எங்கள் மத்தியில் அசைவாடுங்க ஏசப்பா. அப்பா புது புது நாட்குள்ளார எங்களை நடத்துங்க ராஜாவே. அப்பா புது கிருபைகளை தாங்க ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளில் எங்களை ஏசப்பா காண உதவி செய்தீரேன். நன்றி அப்பா. எல்லாரும் நன்றி செலுத்துங்க ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவே. ஸ்தோத்திரம். பரிசுத்தரே 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 அப்பா. அப்பா ஆண்டவரே இந்த நாங்கள் வாழ்ந்தது உங்க கிருபை அப்பா. நாங்கள் வளர்ந்தது உங்க கிருபை ராஜாவே. ஹல்லேலூயா. வல்லவரே நல்லவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தரே பரிசுத்தரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா நாங்கள் வாழ்ந்தது உங்க கிருபை ராஜா. நாங்கள் வளர்ந்தது உங்க கிருபை ஏசப்பா. அப்பா உங்கள் கிருபை இல்லைன்னா ஒன்றும் இல்லை ராஜாவே. ராஜாவே ஸ்தோத்திர ஏசப்பா. அப்பா எங்கள் ஆரம்பம் அற்பமானாலும் எங்கள் முடிவு சம்பூர்ணமாக விளங்க செய்பவரே அப்பா, நீ நல்லவர் ராஜாவே. ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு தாய் போல் எங்களை தேய்ச்சி அப்பா, ஒரு தந்தை போல் எங்களை ஆட்சி இந்த நேரத்தில் ஏசப்பா எங்களை நடத்தி வந்தீரே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. அப்பா ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு ஒரு புது வல்லமை தாங்கப்பா. ஆண்டவரே எங்களை புது நாளை காண செய்ததுக்காக நன்றி ராஜாவே. அப்பா இந்த நாளை எங்களை எல்லாரையோடு காண செய்தீரே, உமக்கு நன்றி ராஜா. அப்பா ஸ்தோத்திரங்கள் தாவே. பரிசுத்தரே ஆவியானவரே நீங்க எங்க மத்தியில் அசைவாடிட்டு இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. அப்பா இந்த நாளில் ஏசப்பா எங்க உள்ளத்துல நீங்க அசைவாடிட்டு இருக்கீங்க ஏசப்பா. அப்பா இந்த சபையில இருக்க மக்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கணுமே ராஜாவே. அப்பா ஒரு புது பலனை கொடுங்கப்பா. ஒரு புது பலனால நிரப்புங்கப்பா. ஒரு புது வல்லமையால நிரப்புங்க ராஜாவே. அப்பா ஆண்டவர் இந்த நேரத்திலும் வியாதியோடு வந்திருப்பாங்க ஏசப்பா. எல்லாருடைய வியாதிகளை மாற்றி கட்டளையிடுமே ஏசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு விடுதலை கட்டளையிடுங்க ராஜாவே. அப்பா நல்லவரே நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவே. அப்பா எல்லா துதிகளுக்கும் பாத்திரரே, எல்லா துதிகளுக்கும் மகிமைக்கு பாத்திரர் நீர்தான் ஏசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எல்லாரும் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததோ உங்க கிருபை. வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததோ உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. ரெண்டு கரங்களை உயர்த்தி உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லை. இயேசுவே இயேசுவே இயேசுவே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததோ உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உங்க கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததோ உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உங்க கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லை. அந்த பரலோகத்தில் இருக்க ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா நமக்கு ஒண்ணுமே இல்லை. நம்மளால இந்த இடத்துல நிற்கிறது நம்ம ஆண்டவருடைய கிருபை. நம்ம நிற்கிறது நிர்மூலமாகாமல் இருக்கிறது ஆண்டவருடைய சுத்த கிருபை. அந்த கிருபை
இந்த நேரத்தில் எங்கே இருந்திருக்க முடியாது. ஆண்டவர் நம்மளை நினைச்சு, ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்தனால தான் நம்ம இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய சபையில கூடி வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அதனால எல்லாரும் 2 கரங்களை தட்டி அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? 2 கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த அருமையான வேளையிலே கூட தகப்பனே, உம்மை பாடுவதற்கும் உம்மை துதிப்பதற்கும் உம்மை ஆராதிப்பதற்கும் நீர் தந்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். இந்த நாள் கூடுகையில கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். பாடின பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆராதிச்ச பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, இசைக்கரு மீட்ட பிள்ளையை ஆசீர்வதிங்க. இதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஓடி வந்து உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்தருளுங்க ஏசப்பா. உடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். என்னென்ன தேவைகள் இன்னைக்கு வந்திருக்காங்கன்னு தெரியாத ஆண்டவரை, என்ன தேவையில் அவங்க வந்திருந்தாலும் சரி ஏசப்பா, அவருடைய தேவைகள் எல்லாம் சந்தித்தருளவேதாக என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. மன அழுத்தங்கள், மனபாரங்கள், கஷ்டங்கள், கடன் பாரங்கள், வியாதிகள், பிள்ளைகளுக்கு எல்லா காரியங்களிலும் பிள்ளை விலைக்கு காத்து கொள்ளுங்க, ரட்சிங்க. தொடர்ந்து நீங்க பேசுங்க. இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா.